வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இந்த கேம் தான் எனக்கு பிடிக்காதே நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் அதுக்கு காரணம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 1 வீடியோ 320 கிட்ட போயிடுச்சு. விட்ட 320 அதையும் தாண்டி போய்ட்டு அதாவது இது வரைக்கும் என்னோட அதிகமான வியூஸ் போன ஒரே வீடியோ வந்து சோலோ ஸ்மாஷ் 268 கிட்ட போச்சு. ஆமாம், அதே இது தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதோட கேம் ப்ளே பார்ட் 2 போட வேண்டியது தானே என்னோட பொறுப்பு. ஸோ பேட்டில் ராயல் ஒரு மேட்ச் போட்டுடலாம். லெவல் ஏற்றணும் பார்க்குறேன். ஒரு காலத்தில் ஸ்கின்னுலாம் சும்மாவே தந்துருந்தாங்க. ஃப்ரீ ஸ்கின்லாம் ஒரு சிலது நிறையவே இருக்கும். இப்போலாம் கேரக்டர் தான் தூக்கி தூக்கி தராங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிளைம் டுவெல்லாம் கிடைக்காது மட்டும்தான். என்னன்னு பிடிக்கல. ஓகே உட்காந்து நான் பார்த்துக்கேன். இங்கே இத்தனை பேர் இருக்கனால அது கொஞ்சம் லாக் ஆகுது. ஓகே, இது எல்லாம் சரியாயிடும். ஃபேக்ட்ரி இங்கே இருக்கா? ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து அங்கே போகணும். அங்கே நிறைய லூட் இருக்குன்னு எனக்கு தோணுது. சென்டர் ஆஃப் த மேப்புக்கு போகணும். என்ன ஏதோ பெரிய இடம்னு பார்த்தா இப்படி இருக்கு இடம். கிடைக்குமா? பூயா ஒரு தாட்டி கூட நம்ம அடித்ததில்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ முதல் வீடு நல்லதாக அமையட்டும். என்ன எடுத்தோன்னு இப்படி ஆரம்பிக்குது. கன் இல்லையா? சரி, மெடிக்கிட்டாச்சும் கிடைக்குதே. சரி, அந்த இடத்துல எதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனிமி ஸ்டார்டிங்கில் இல்லையே, இருந்தால் அவனாச்சும் போட்டு தலையிட போகிறான். கன்று கிடச்சிருச்சு ஒன்று. இன்னும் நல்ல கன்ஸ்லாம் இங்கே கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒன்றுமே இல்லை. போன மேட்சோட இது லைட் எனக்கு லேக் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அது ஸ்க்ரீன் ரெக்கார்டாக இருப்போம்னால தான் தெரியுது. என்ன வேறு கன்னே கிடைக்கல. இல்லையே 60 புல்லட் தான் இருக்குது. எப்போ தீரும்னும் தெரில. டே கன் ஏதாச்சும் தாங்கடா. ஓகே, ஃபேக்ட்ரி தான் இப்போ கரெக்டான பிளேஸ். கார் இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடலாமா? வருங்க, கார் தானா? இன்னும் வித்தியாசமாக இருக்குது. என்னது இது? யூஸா? எப்படி? இது என்னதுங்க? எப்போ இதெல்லாம் வந்துச்சு? இது எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஒரு பழைய பிளேயரு, அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எவனுமே இல்லையா நான் இறங்கின இடத்துல? நான் சோனுக்கு வெளியே இருக்கேன், அதனால தான். வேறு ஒரு மொக்க கன்று தான் எடுத்துகிட்டு போயிட்டுருங்க. கேக்கு யூ சைடெல்லாம் கிடச்சா இப்போ ஏதாச்சும் ஃபயர் ரேட் வேறு ஜாஸ்தியாக இருக்கும். பங்கம் பண்ணலாம். ஸோ நெட்டு ப்ராப்ளம். இதுதான் கடுப்பு ஏற்றுது. ஓகே, எனிமீஸ் அஹெட் இருக்காங்க.
இங்கே தானே இருந்தா? டேய் 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 ஐயோ ஏய் இருடா, கொலை பண்ணிக்கண்டா உன்னை. டேய் நில்றா. டேய் யூ மேன். ஏய் யூ டேக்கிங் a shit. யாருக்கிட்ட போனதில்ல. ஏகே கடைச்சிது 2. ஓகே 2 ஏகே மெடிக்கிட் 2 எடுத்துப்போம். ஏகே எடுத்துப்போம். ஓகே ஃபேக்ட்ரிக்கு போயிட வேண்டியது தான். அதான் சென்டர் ஆஃப் த சோனு. அதை தாண்டி போச்சுன்னா அது வேறு இங்கே போகுது. இங்கே கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஃபேக்ட்ரி பீக் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆளாளுக்கு இங்கே தான் வருவாங்க. ஆட்டோ ஐயோ கிடப்பு. ஸோ ஊசி நட்டுனா இப்படி தான் வருமா? வைஃபை பாக்ஸ்னால இதுதான் ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஹெல்த்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட போகலை. டிரைவ் இதிலலாம் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பப்ஜிலலாம். ஓ இப்படி ஆட்டோ பைலட்டுங்கிறது நம்ம ஊர் ஆட்டோ மாதிரியே இருக்கே. ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம கில்டில் சேர்ந்துக்கோங்க. நம்ம கில்டு பேர் என்ன வச்சேன் ஏமாந்துருச்சே. கில்டு பேர் என்ன வச்சேன்? வாரன் ஹேண்ட்ஸ். வாரன் ஹவர் ஹேண்ட்ஸ். கேவலமாக இருக்குது பேர் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என் கில்டு சேர்ந்துக்கோங்க. நான் இதை கம்பல்லாம் பண்ண மாட்டேன் சத்தியமா. வச்சுருக்கீங்களா? இருக்கான். மியூசிக் போட்டாலாம் வருவோம். இங்கே தான் அந்த பைக் எடுப்பான். இங்கே யாருக்கிட்ட நீ படித்த ஸ்கூலில் நான் படிக்கவே இல்லைடா. அங்கே ஒருத்தர் இருக்கான். சீக்கிரம் ரீலோட் பண்ணி தருவோம். யாருக்கிட்ட? ஏய் நாங்கள்லாம் ஓடுற ட்ரெயினே சொன்னல இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்கன்ட்டு. சில்லி கைஸ். இப்போ கிளாக் டவருக்கு போகணும். ஆமாங்க அதுவும் ஒரு பெரிய இடம் தான். அங்கெல்லாம் இறங்கலாம் பங்கமாக இருக்கும் மேட்ச்சு. பைக்கு பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. ரோட் வெளியிலே போவோம். ஜிடிஏல நான் அப்படி தான் போவேன். ரோட் வேஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கேயாச்சும் இடிக்காமல் போகவே முடியாது அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம். என்ன கிளாக் டவர்னு சொன்னாங்க, ஒரு கிளாக்கே காணோம். இதுதானே கிளாக் டவரு? கிளாக்கே இல்லை. சென்டர் ஆஃப் த மிட் பாயிண்ட் இதுதான். ஐயோ நம்மளை அங்கே இங்கேன்னு அலைய விட்றாங்களே. இல்லை இப்போ சென்டர் வந்து இது இது ஓகே. அலைய விட்றாங்களே. டே பைக்கில் போயிட்டுருக்கேன், எதுவும் சுட்டு விட்றாரா பாவண்டா. நானே ஒரு மேட்சாச்சும் பூயை எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அசால்ட்டுங்க. அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டேன்.
வேற எவனாச்சும் இருக்கானா? அவனும் எனக்குன்னே வருவாங்க போல. இவனும் போயிட்டான். நம்ம அசால்ட்டு பண்ணுறோங்க. ரீலோட் பண்ணி ரெடி வச்சுப்போம். எங்கேருந்து ஏமாறங்க? நான் லாஸ்ட்டு சோன் இது இல்லை தான். இங்கேருந்து தான் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியே இப்போ ரெட் ஆச்சுன்னா அங்கே ஆள் இருக்கான்னு அர்த்தம். எப்படி அத்தனைக்கு கிரெயினு. சரி, இங்கே இருந்து அங்கே இருக்கான். ஓடினா மட்டும் விட்டுருவோமா? சோன் கில்லருங்க. நம்ம சோனோட இதான் சிம்பிளான மெத்தடில் ஜெயிக்க வேண்டிய. இதுவே கஷ்டம். நான் இப்போ தான் கேமு இப்போ தான் ஏற்றிருக்கேங்கிறனால பாட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. சென்டர் ஆஃப் த பிளேஸுக்கு போயிடணும். சோன் எங்கே வருது? நான் இருக்கிற இடத்துக்கு தான் வருமா? இல்லை, இங்கே வருது. கண்டுபிட முடியுங்களா? ஓ இன்னும் நேரம் பார்த்து இந்த நெட்டு கடுப்பேத்துது. ஓகே, ஓ இன்னும் ஓ போட்டு தட்டாங்க. கடுப்பாயிடுச்சு. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டோம், முடியல. ஒரு தட்டியாச்சும் பூயை அடிக்கணுமே. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வைட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.